குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வேதா அகாடமியின் வணக்கம். இன்றைக்கு நாம் காணவிருக்கும் தலைப்பு வேலுநாச்சியார். இராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு 1730 இல் அரச குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசாக வேலுநாச்சியார் பிறந்தார். வளரி, சிலம்பம் போன்ற தற்காப்புக் கலைகளிலும் போர் கருவிகளை கையாளுவதற்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார். ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். குதிரையேற்றத்திலும் வில்வித்தையிலும் திறமையானவராக விளங்கினார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து வெள்ளச்சி நாச்சியார் என்ற மகளைப் பெற்றார். 1772 இல் முத்துவடுகநாதருக்கும் ஆர்காட் நவாபு மற்றும் தளபதி பான் ஜோர் கூட்டணிக்கும் இடையே நடந்த போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். தப்பிச் சென்ற வேலுநாச்சியார் திண்டுக்கல் விருப்பாட்சியில் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் இருந்தார். மறைந்து வாழ்ந்த காலத்தில் ஒரு படையை உருவாக்கினார். அதில் முத்துவடுகநாதரின் தளபதிகளான பெரிய மருது, சின்ன மருது ஆகியோரும் இருந்தனர். வேலுநாச்சியார் கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியுடன் கூட்டணி ஏற்படுத்திக் கொண்டார். தளவாய் தண்டராயணர் ஹைதர் அலியிடம் 5000 காலாட்படைகளும் 5000 குதிரை படைகளும் உதவி கேட்டு கடிதம் எழுதினார். வேலு நாச்சியார் உருது மொழியில் தன் ஆங்கிலேய எதிர்ப்பை விவரித்து கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அவரின் மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி தனது திண்டுக்கல் படை தலைவன் சயித்திடம் அவருக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை செய்யுமாறு கட்டளையிட்டார். 1780 இல் மருது சகோதரர்கள் கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலி ஆகியோரின் உதவியுடன் மீண்டும் சிவகங்கை கோட்டையை கைப்பற்றினார். வேலுநாச்சியாரின் தோழி குயிலி, உடையாள் என்ற பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கினார். உடையாள் என்பவர் குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண். 1780 இல் நடந்த போரில் குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்துக் கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை முற்றிலுமாக அழித்தார். இதுவே போரில் வெற்றி பெற காரணமாயிற்று. ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பெண் பாளையக்காரர் வேலுநாச்சியார் அவர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.